நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து நவம்பர் சீரீஸில் இறக்கம் கொண்ட பங்குகள், அதாவது எந்தெந்த பங்குகள்லாம் வந்து கண்டினியூஸான ஒரு இறக்கம் இருந்தது, இது அடுத்த மாதமும் இந்த இறக்கம் தொடருமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன சந்தேகம் இருக்குது. நம்ம வாங்கி வச்ச கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் திங்கக்கிழமை மணிக்கு ஏறுமா இறங்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா சஸ்டெயின் கண்டினியூஸாக ஒரு 3 நாள் வந்து 26,200 வந்து உடைக்காமல் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமான்னு கண்ணாமூச்சி காமிச்சிட்டு இருந்தது. நேற்று வந்து 26,200 க்ளோசிங் வந்து 26,200 வச்சு, அதுக்கு முன்னாடி க்ளோசிங் 26,200 மேலே இருந்தது. வெட்னஸ்டே அன்றைக்கி க்ளோசிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் நல்ல ஒரு ரேலி இருந்தது. அன்றைக்கி வந்து 26,200 மேலே தான் முடிஞ்சுது. ஸோ இந்த 26,200 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து நம்ம நிஃப்டி வந்து எடுத்திருக்கு. அடுத்து வந்து இதுக்கு வந்து எப்படி ஏற்றம் இருக்கும் அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ஜிடிபி டேட்டா எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து 7.8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை விட அடிச்சு கலைக்கு வந்து 8.2 வந்து ஜிடிபி டேட்டா. ஸோ உலக நாடுகள்லாம் இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து இது பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா வந்து இந்த ஆளுக்கு நம்ம கண்டினியூவாக வந்து தாரிஃப் போட்டுருக்கோம், 25% போட்டோம், அதுக்கடுத்து 25 போட்டோம், 50% தாரிஃப் போட்டோம். ஆனால் இவங்களோட ஜிடிபி டேட்டா வந்து இருக்கிறதுலே வந்து வேர்ல்ட்லேயே வந்து நல்லா அந்த உலக நாடுகள்லேயே நம்மளோட ஜிடிபி டேட்டா பெரிய அளவு வளர்ச்சி கண்டதை வந்து இப்போ வந்து சமீபத்தில் வர இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி உலக வர்த்தக அமைப்புகள்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாவுடைய ட்ரீட்டிங்கை வந்து கூட்டியிருக்காங்க. அது வந்து நமக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி எல்லாருமே வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் ஆகட்டும், அந்த வர்த்தக நிறுவனங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய நிஃப்டியாக இருக்கட்டும், சென்சஸ் ஆகட்டும், இதை வந்து 29,000 30,000 வரைக்கும் நமக்கு வந்து இப்போ வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 26,000 அடுத்த வருஷங்கள் 27, 28. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து எக்ஸ்போர்ட்டேஷன் வந்து 2028 வந்து $5 trillion மார்க்கெட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் தள்ளி 2029 ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ நாள் போகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2028 லாஸ்ட்லேயே வந்து நம்ம $5 trillion மார்க்கெட்டாக வந்து நம்ம வந்து, அதாவது ஜெர்மனிக்கு வந்து நம்ம அடுத்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருக்கும், அதுக்கடுத்து சைனா இருக்கும், 3வது இடத்துல நம்ம வந்து 2028 கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் $5 trillion எக்கனாமி வந்து நம்ம மார்க்கெட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வு. நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அடுத்து வர இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய டேட்டாஸ் வரப்போகுது. இதுக்கடுத்து வந்து உக்ரைன் ரஷ்யாவோட போரோட நிறுத்தம் வந்து அறிவிப்பு வரலாம். அப்புறம் வந்து இந்தியாவுக்கு போட்டிருக்க தாரிஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நீக்கியான சூழ்நிலைக்கு நம்ம ட்ரம்ப் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவருக்கு கோர்ட்டில் வந்து இன்னொரு இது வரல, அந்த கோர்ட்டில் அந்த தீர்ப்பு வரும்போது அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும்னு அவருக்கே தெரியும். ஸோ அது ஒரு இது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட ஃபெட் ரேட் கட் வந்து டிசம்பர் மாதம் 11-12 வரப்போகுது. அதுவும் நமக்கு ஒரு சந்தையில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அடுத்து ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டா வந்து நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய டேட்டா வரும்போது மார்க்கெட்டுக்கு பெரிய பூஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றது. ஆகும்போது திங்கக்கிழமை அன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் ராலி நான் எதிர்பார்க்குறேன். 26,400 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம். கால் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்குலாம் ஒரு ஜாக்பாட் இருக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டேட்டா வந்து இதில் இறங்கிய பங்குகளோட டேட்டா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிஇஎம்எல் 4,312 1,828 இறங்கியிருக்கு. இதுக்கு வந்து ஸ்பிளிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 10 ரூபா ஃபீஸ் வேல்யூ இருந்தது வந்து 5 ரூபா ஃபீஸ் வேல்யூ மாற்றிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த பங்கு வந்து இப்போ இறங்கியிருக்கு. ஆனால் பங்கு நல்ல பங்கு. இதை பங்கில் இறக்கம் இல்லை, ஸ்பிளிட் கொடுத்ததுனால இறக்கம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா HDFC AMC பங்கு, இது வந்து ஒரு 50% இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா போனஸ் கொடுத்தது தான் காரணம். 1க்கு 1 போனஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பங்கு வச்சுருங்க, ஒரு பங்கு போனஸ் கொடுத்ததுனால இது வந்து 50% இறங்கியிருக்கு. அதிகமாக இறங்கிய பங்குகள் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரெக்டிஃபைஸ் வந்து 459 270 ஒரு நல்ல பங்கும் கூட. அந்த ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு இஷ்யூ வந்தது, அதனால வந்து பங்கு வந்து அடிச்சு துவச்சி காய போட்டாங்க. 40% இறங்கியிருக்கு. அடுத்த ஒரு நாட்கள் அந்த பங்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பங்கு கவனிக்கலாம். அதே மாதிரி ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் நான் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 28% இறங்குது. கோகன்ஸ் லைஃப் வந்து 28% இறங்குது.
கணேஷா ஈகோ ஸ்பேர் 25% இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து இதுவும் இந்த நல்ல நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க பங்கு தான். ஸோ அவங்க வந்து ரீசைக்ளிங் துறையில் இருக்கிறாங்க. வேர்பூல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 23% இறங்கியிருக்கு. ஓரியன் சிமெண்ட் 23% இருக்கு. நியூஜன் கெமிக்கல்ஸ் 22% இருக்கு. ஓஃபேஷன் 22%. கெய்ன்ஸ் ஒரு கண்டினியூஸான இறக்கம் பார்த்தீங்கன்னா 6,932 5,420% இறங்கியிருக்கு. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 20% இறங்கியிருக்கு. என்சிசி 19%, ஆர்ச்சின் கெமிக்கல் 19%. அவலான் டெக்னாலஜிஸ் 1,208 ரூபா போன பங்கு திரும்ப 970 வரைக்கும் வந்து 20% இறங்கியிருக்கு. கேப்ரியல் இந்தியா பார்த்தா 1,250 20% இதுவும் இறங்கியிருக்கு. ஸோ அந்த அவலான் டெக்னாலஜி, கேப்ரியல் இந்தியா இதெல்லாம் வந்து கண்ணுவீங்க. இதெல்லாம் அங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் ஆடிக்காத்தில் அம்மியே பறக்குமான ஏதாவது அம்மி பறந்ததுன்னா இதுவும் சேர்ந்து பறந்துருக்கு. இந்த பொங்கல் சேர்ந்து பறந்துருக்கு பொழுது நல்ல பொங்கல் இதெல்லாம் வாஷஸில் போட்டு வைங்க. திரும்பிங்க ஏற்றம் கொடுத்தது உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த பொங்கலாம் கவனிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி காஸ்டிங், தேவியான் இன்டர்நேஷனல், கேபிஐ கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 19% இறங்கியிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் 19% இறங்கி, பாலாஜி அமன்ஸ் 18% இறங்கியிருக்கு. எம்பசி டெவலப்மெண்ட் 18% இறங்கியிருக்கு. ஷாப்போ ஸ்டாப் 18% இறங்கியிருக்கு. பொலட்ரா கிரீன் டெக் 17% இறங்கி, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் 17% இருக்கு. இந்த பங்கு வந்து கவனிக்கலாம். ஸோ அடுத்த வர நாட்களில் வந்து நியூக்ளியர் செக்டருக்கு வந்து நிறைய நியூஸஸ் வரும். அப்படி நியூக்ளியர் செக்டருக்கு நியூஸஸ் வரும்போது இவங்க வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்டக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு HCC அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நேம் இது. ரொம்ப சீப்பான ரேட்லேயும் இருக்குது. ஸோ நல்ல நிறுவனம். அடுத்த ஒரு நாட்கள் ஏற்றம் கொடுத்ததுன்னா நியூக்ளியர் செக்டருக்கான மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தோட பங்கு ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ரேமண்ட் லிமிடெட் அதே மாதிரி 17% கிட்ட இறங்கியிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் 17%, ஐநாக்ஸ் கிரீன் 16% கிட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் வேரியன்ட் ரினோவபிள் டெக்னாலஜி 16% இறங்கியிருக்கு. சுப்ரீம் பெட்ரோசியம், திருமலை கெமிக்கல், ஸ்காண்டல் எலக்ட்ரிக், சம்மான் கேபிட்டல், நவா லிமிடெட், டிவிஎஸ் சப்ளை செயின், நெட்வொர்க் டெக்னாலஜி, பிசி ஜுவல்லரி, நெட்வொர்க் டெக்னாலஜி 16% இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஸ்காண்டல் எலக்ட்ரிக்கும் 16% இறங்கியிருக்கு. இந்த பங்குகளை கண் வைக்கலாம். சக்தி பம்ப்ஸ் அதே மாதிரி நல்ல ஒரு நிறுவனம் 15% இறங்கியிருக்கு. ஆர்த்தி ஃபார்மாவில் 15% இறங்கியிருக்கு. பிரகாஷ் இண்டஸ்ட்ரி 15%, கோதாவரி பவர் ஸ்போர்ட் 15%, ஜேஎம் ஃபினான்ஷியல் 14%, சின்ட்ரிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 14%, மிஸ்டர் நிகாம் 14%, சாஃபியர் ஃபுட்ஸ் இந்தியா, நோகோ விஸ்தோ கார்பரேஷன், ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, பாம்பே டையிங், சுதர்சன் கெமிக்கல், மீடியா அசிஸ்ட் ஹெல்த் கேர், பிரெயின் பீஸ் சொல்யூஷன், ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ், கோச் கார்பரேஷன், ஐநாக்ஸ் விண்ட், சோலர் ஆக்டிவ் ஃபார்மா, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிலையன்ஸ் பவர், பிவிஆர் ஐநாக்ஸ், பிரிகாட் என்டர்பிரைசஸ், டாடா மோட்டர் பேசஞ்சர், சரிகமா இந்தியா லிமிடெட். ஸோ இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கு பங்கு பிரித்து வந்ததுலேருந்து கண்டினியூவாக இறங்கிட்டே இருக்கு. என்னென்ன இதுக்கு இந்த டாடா மோட்டர்ஸ் பங்கு என்ன மனுஷன்னு தெரியல, அடித்து துவைச்சிக்கிட்டே காய போட்டுகிட்டே இருக்காங்க. இது மாதிரி வேலர் எஸ்டேட், மோஸ்டிப் டெக்னாலஜிஸ், ஷிப்பிங் கார்பரேஷன், ஆப்பிள் 3i, கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் பங்கு 12% இருக்குது. 920 ரேஞ்சில் இருக்குது. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் 12%, பந்தன் பேங்க், ப்ரூசம் ஜான்சன், ஜூபிட்டர் வேகன், ஜைடஸ் எல்னஸ். ஜூபிட்டர் வேகன் ஆல்ரெடி நல்ல ஒரு இறக்கம், திரும்ப நேற்று போன கடந்த மாதத்தில் 12% இறங்கியிருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏற ஆரம்பிக்கல. ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் ஏற்றம் கொடுத்தது அப்படின்னா இந்த ஜூபிட்டர் வேகன், கண்டிப்பாக ஜூபிட்டர் வேகன், டிட்டகர் வேகன். ஸோ இந்த பங்குல நிறைய வந்து ஆர்டர் புக் கையில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து பங்கெல்லாம் வந்து ரொம்ப அடிமாட் ரேட்டுக்கு சீப் ரேட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. பிசிபிஎல் கெமிக்கல், சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் 12% இறங்கியிருக்கு. அதே மாதிரி எஸ்ஜேவிஎன் 12%, ரிட்டர்ன் இந்தியா பவர் 12%, ரெஸ்டாரண்ட் பிராண்ட் 12% இறங்கியிருக்கு. கிராஃபைட் இந்தியா, எஸ்பிஎல் இன்ஜினியரிங், ஜெயின் இரிகேஷன், டாடா கெமிக்கல்ஸ், எம்எம்டிசி, அயன் எக்ஸ்சேஞ்ச், கஜாரியா செரமிக்ஸ், கிரீவ்ஸ் காட்டன், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், மேன் இன்ஃப்ரா, கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், டெல்டா கார், ஆப்டஸ் வேலி ஹவுசிங், ஸ்டார் சிமெண்ட், டெலிவரி, NHPC, அவன்டெல், ஈசிடி பிளானஸ் கண்டினியூஸான ஒரு இறக்கம் இருக்குது. வெயிலுக்கு வந்து கடந்த மாதம் 11% இறங்கியிருக்கு. போரசில் ரினோவபிள்ஸ், ஃபினோடெக்ஸ் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல் தர பங்குகள் இதெல்லாம் வந்து பெரிய இருக்கிறது. ரெண்டாம் தர பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா போன ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் வந்து இவ்வளோ இறங்கியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 2 ரூபா ஃபீஸ் வேலையை 1 ரூபா ஃபீஸ் வேலையை பிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து 1க்கு 4 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பங்குக்கு 4 போனஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பங்கு வந்து 25 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ போனஸ் கொடுத்த பங்கு இதை வந்து ஒரு நாட்களில் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பங்கு கவனிக்கலாம். அதுக்கடுத்து தைரோ கேர் போட்டோம்னா 1க்கு 2 போனஸ் கொடுத்த பங்கு. ஸோ இதுவும் வந்து அதனால் வந்து 495 ரூபா வந்திருக்கு. இந்த 2 பங்கு வாட்ச்லிஸ்ட்டில் போட்டு வைங்க. எப்போ வேணால் ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே ஃபியூச்சர் மெடிக்கல் வெஞ்சர்ஸ் 58% ஏற்றம் கொடுத்து, மங்கலம் டெக்ஸ் 57%, SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் 54%, கேபிட்டல் ட்ரஸ்ட் 49% இறங்கியிருக்கு.
மேக்னலிக் க்ளவுட் அப்படின்ற ஒரு நிறுவனம் 46% இறங்கி கடந்த மாதத்தில் ஆஸ்டன். ஸோ அதனால் வந்து இந்த இரண்டாம் தர பங்குகள் வந்து பெரிய அளவில் அதாவது மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா ஏற்றமும் பெருசாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து ஒரு பங்கை வந்து அடித்து துவச்சி காய போகிற மார்க்கெட் சரியில்லைன்னு அப்படி இறங்கும்போது இறக்கமும் பெருசாக இருக்கும். ஸோ அதனால மேக்னலிக் க்ளவுட்லாம் பார்த்தீங்கன்னா 46% இறங்கியிருக்கு. ஆஸ்டன் பேப்பர் போட்டு 34%, நவ்கார் அர்பன் 32%, டெய்லர்மெண்ட் ரெனோபிள் 32%, பிஎல்ஒய் 31%, ஆன்டி பிளஸ் செலன் இன்டர்பேஸ், ஓமெக்ஸ் ஆட்டோ, கீதான் கெமிக்கல்ஸ், ப்ளூ கிளவுட் சாஃப்ட்வேர், ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஜெம் ஏரோமேட்டிக்ஸ், ரேஸ் ஈகோசெயின், ஹோஸ்வால் பம்ப்ஸ், ஓசிசி லிமிடெட், குவாலிட்டி பவர், இண்டோராமா சிந்தெட்டிக், டெகான் சிமெண்ட், டிஜே மெடிபிரண்ட், எஸ்ஹெச் கால்கர் கம்பெனி, சீன் டெக்ஸ், ஆர்எஸ் சாஃப்ட்வேர், ஹரிவோம் பைப், ஓரியன் டெக்னாலஜிஸ், வாஸ்கான் இன்ஜினியர்ஸ், கிருத்தி இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ஐ இன்வெஸ்ட்மெண்ட், மைண்ட்டெக், பார்ஷனர் டெவலப்பர்ஸ், டாலின் டயர்ஸ், போலோ குயின் இண்டஸ்ட்ரியல், சுப்ராஸ், ரேமண்ட் ரியாலிட்டி, டாசன் ப்ராடக்ட்ஸ், ஃபிலடெக்ஸ் ஃபேஷன், கேம்பிரிட்ஜ் டெக்னாலஜி, ராய் இண்டஸ்ட்ரியல், இதெல்லாம் பார்த்தோன்னா 20-25% இறங்கிய பங்குகளாக இருக்குது. வேலியன் லேபரேட்டரிஸ், ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக், மணி மாஸ்டர் லேர்னிங், ஆன்மொபைல், ஸ்டவ் கிராஃப்ட், காமத் ஹோட்டல், டிஸ்ஃபியூஷன் இன்ஜினியர்ஸ், ரிலி கேபிள் மேனுஃபேக்சரிங், உறவி டிஃபென்ஸ், கேம்லின் ஃபைன் சயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 160 20% இறங்கியிருக்கு. மியூசிக் ப்ராட்காஸ்ட், கீதன் இண்டியா, இபேக் டூரபிள்ஸ் அதே மாதிரி 20% இறங்கிய பங்காக இருக்குது. டைனமிக் கேபிள், சாத்விக் கிரீன் எனர்ஜி 410 ரூபா ரேஞ்சில் இருக்குது, 20% இறங்கியிருக்கு. விக்ரம் சோலார் அதே மாதிரி 260 ரூபா இறங்கியிருக்கு. இந்த ரெண்டு பங்கும் சாத்விக் கிரீனும் விக்ரம் சோலாரும் புதுசாக வந்து ஐபிஓ வந்த பங்கு. உத்தரகாஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16% ரூபா வந்து 20% இறங்கியிருக்கு. அப்டேட்டர் சர்வீசஸ், நெட்கோ லிமிடெட், ஸ்டெயின்லைன் லைஃப் ஸ்டைல், எக்ஸிகம் டெலசிஸ்டம், ஷேஷாய் டெக்னாலஜி, ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி, போனியன் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்மி சோலார், பாவனா இண்டஸ்ட்ரீஸ், ஹால்சே எலக்ட்ரிக், எவரெஸ்ட் கண்டல் சிலிண்டர், கென்வி ஜுவல்ஸ், பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ், மணி பாக்ஸ், ஐரன் லிமிடெட், ஜிஎம் ரிவரேஸ், காதிம் இந்தியா, குப்ரன், சூரத்வாலா பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் 18-22% இறங்கிய பங்குகளாக இருக்குது. மிக் எலக்ட்ரானிக்ஸ், லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆல்கார்கோ, சீமா கன்ஸ்ட்ரக்ஷன், சாகுமா எக்ஸ்போர்ட்ஸ், மோல்டெக் டெக்னாலஜி, ஏஜி வெஞ்சர்ஸ், வேலியன்ட் ஆர்கானிக்ஸ், டிஷ்மேன் கார்பரேஷன், இஎம்எஸ், தமிழ்நாடு டெலிகாம், ரெட்டன் இண்டியா என்டர்பிரைஸ், லோகேஷ் மிஷன்ஸ். ஸோ இந்த பங்குகளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம்னா ஜிகே எனர்ஜி, ஸ்டீல், சம்பன் உட்படன் இந்தியா, அதே மாதிரி எலி டிராவனஸ் டெக்னோ, விண்ட்லெஸ் பயோடெக், பாரத் சீட்லாம் ஒரு ஆட்டோ ஆன்சிலரி பங்கு. இதெல்லாம் இந்த பங்கு கூட கவனிக்கல, நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது கண்டு தான் இப்போ திரும்ப இறங்கியிருக்கு. ஸோ இவ்வளோ பங்குகள் வந்து 17% எடுத்திருக்கேன் நம்ம. ஸோ இதுக்கு இந்த பங்குகள்லாம் வந்து பெரிய அளவில் இறங்கிய பங்குகளாக இருக்குது. இப்போது நீங்கள் அந்த பங்குகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடந்த மாதத்தோட இதையும் டேட்டாவும் இந்த மாதத்தோட டேட்டாவும் வச்சு பார்க்கும்போது இறங்கியிருக்கா, இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது வந்து அதிகமாக இறங்குனது ஏற்றம் கொடுத்துருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ அடுத்து வர நாட்களுக்கான டேட்டாவை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா சில பங்குகள்லாம் உங்களுக்கு வந்து அடுத்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய, அதாவது பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த பங்குகள்லாம். ஸோ ரொம்ப இறங்கி திரும்ப வந்து ஏறிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த பங்குகள்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு முக்கியமான பங்குகள் எதெல்லாம் தெரியுதோ வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய பங்குகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22-30% இறங்கிய பங்குகள்லாம் வந்து அடுத்த ஒரு மாதத்தில் வந்து திரும்ப வந்து 20%-30% ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எங்கேருந்து பங்குகள் இறங்கியிருக்கும் இந்த இறங்கிய பங்குகள் மேலாம் கண்ணு வைங்க. ஸோ டேர்ன் அரவுண்ட் வந்தது அப்படின்னா இந்த பங்குகள்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு மாதம் இறக்கம் இருக்கும், ஒரு அடுத்த மாதம் ஏற்றம் இருக்கும். அடுத்த மாதத்தில் வந்து ப்ராஃபிட் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பங்குகள்லாம் வந்து கண்டினியூஸாக ஏற்றம் கொடுத்த பங்குலாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இதில் இறங்கியிருக்கு காரணம் அதனால தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பங்குகள்லாம் வந்து கண் வைங்க. உங்களுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் இருந்ததுன்னா ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகும் இந்த பங்குகள்லாம். ஓகே, நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறது தான் முக்கியமான நியூஸஸ்லாம் அதில் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.